லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பார்த்தோம், இந்த மாதிரி nav bar இருந்துச்சு. பட் நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னா ஹோமு லிங்க்கு இதெல்லாம் வந்து எனக்கு இந்த பக்கம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூஎல் இருக்குல்ல அது மட்டும் போதும். இந்த டிஃப்ளக்ஸ்ன்னு இருக்குல்ல இந்த இது வேண்டாம், இதை எடுத்துட போகிறேன். ஸோ இந்த டிவை எடுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு இப்போவும் இங்கே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், எம்இ ஆட்டோ அப்படின்னா மார்ஜின் எண்டில் ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மார்ஜின் எண்டில் மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா எம்எஸ் ஆட்டோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். எம்எஸ் ஆட்டோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் வந்துடும். இந்த எம்எஸ் ஆட்டோ அப்படின்னு கொடுத்ததுனால என்ன ஆகும், இந்த இடத்துல எம்எஸ் ஆட்டோன்னு இருக்கா. ஆட்டோனா மார்ஜின் லெஃப்ட்டில் மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இருக்குது. சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தனால இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம நினச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச nav bar நமக்கு வந்துருச்சு. இந்த கலர்லாம் எப்படி கொடுக்குறது, அதே மாதிரி இங்கெல்லாம் நம்ம போய்க்கலாம். ஸோ ஓகே, கலர்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னா இந்த இடத்துல nav bar லைட்டுன்னு இருக்கா. இந்த கிளாஸில் தான் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா கலர் எழுதி வச்சுருக்காங்க. சரியா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்கே nav bar லைட்டுன்னு இருக்குந்தா இருக்குது. ஸோ பிஜி லைட்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து இது அவங்க எழுதி வச்சுருக்க கிளாஸு. இப்போ அதை நம்ம கொடுத்துருக்கனால இந்த டிசைன் வந்து இங்கே அப்ளை ஆகுது. நார்மலாக கிளாஸில் கொடுப்போல அதை அவங்க எழுதி வச்சுருக்காங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நமக்கு இது பிடிக்கல அப்படின்னா நமக்கு பிடிச்ச கலரை கொடுத்துக்கலாம். ஓகேவா? nav bar லைட்டுன்னா பேக்ரவுண்ட், பிஜி லைட்னா பேக்ரவுண்ட் கலரு, nav bar லைட்னா என்ன வருது, இதில் எதுலேயும் எழுதியிருக்காங்க. ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதிக்கலாம். இப்போ nav bar கஸ்டம் அப்படின்னு எழுதிக்க போகிறேன். இதில் நான் எனக்கு பிடிச்ச கலரை வந்து இது ஒரு கிளாஸு. இப்போ நான் கிளாஸை எழுதிட்டேன். இந்த இடத்துல போயிட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து பேக்ரவுண்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ளூன்னு கொடுக்க போகிறேன். இதை கொடுப்போம். ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா? ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலை? இது ரெண்டையும் நம்ம எடுத்தால் தான் சேஞ்ச் ஆகும். இது ரெண்டையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ போய் பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இதே மாதிரி நம்ம வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் nav bar கஸ்டம். அதே மாதிரி நமக்கு அந்த ஆங்கர் டேக்லாம் எனக்கு மாறணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இப்போ மாற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். nav barல டார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை கொடுக்க போகிறேன், டார்க். ஸோ nav barல டார்க்குன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுது, இதை வந்து இதாகிடுது. சரியா? nav bar லைட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு லிங்க்கெல்லாம் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. அப்போ பிஜி டார்க் சொன்னோன்னா பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கா. அதே மாதிரி நான் இங்கே பிஜி nav barம் டார்க்குன்னு இப்போ சொல்கிறேன். nav barம் டார்க்கு, பிஜியும் டார்க்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ nav bar வந்து முடிஞ்சு. இல்லை நான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ அதை மாற்றிக்கலாம். ஓகே, எப்படி மாற்றலாம், nav bar டார்க் அப்படி இந்த பிஜி டார்க்குங்கிறதுல தானே இருந்துச்சு. அதுக்கு பதிலாக பிஜி கஸ்டம்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கிளாஸே இங்கே இருந்திருக்காது. டார்க்னா என்ன, nav bar டார்க்னா வந்து ஒயிட் கலரில் நமக்கு ஷோ ஆகுது லெட்டர்ஸ்லாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு பேக்ரவுண்ட் ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் லீனியர் கிரேடியன்ட்டில் என்னென்ன கொடுக்கலாம்,
அடிச்சு தூக்குது. இதெல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். வேறு நார்மலாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த கலர் வந்து கொடுத்துட்டேன். லோகோ ஆனால் ஆப்டாக தெரில. சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து எத்தனை நவபார் இருக்குதுன்னு நான் சொல்லி செக் பண்ணணும். எத்தனை இந்த மாதிரி லிங்க் நான் கொடுக்கணும்னு செக் பண்ண போகிறேன். நான் வந்து டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் அதன் அடிப்படையில் தான் செஞ்சிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும். ஸோ இதில் வந்து ஹோம்னு ஒன்று இருக்க போகுது. ஸோ ஹோம் வேணும். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்க போகுதுன்னா, மெனுன்னு ஒரு பேஜ் இருக்க போகுது. மெனு. இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஹோம்னு ஒரு nav லிங்க் இருக்குது. அடுத்து என்ன வேணும்? மெனு வேணும். இந்த லிங்க் எடுத்துகிட்டு மெனுன்னு போட போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன பேஜு? அபவுட் அஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்போ அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜு, அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜு. ஓகே, அதுக்கப்புறம் about us வேறு ஸ்பெஷல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அப்போ நான் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், ஒரு இது சரியா. அபவுட் அஸில் அபவுட் மட்டும் வச்சுக்கலாம். மெனு, அபவுட் அஸ், ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன பேஜ் இருக்குது? ரிவ்யூஸ், ரிசர்வேஷன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. ரிவ்யூஸ், ரிசர்வேஷன்ஸ். ஓகே, வேறு கான்டாக்ட். போதும், இத்தனை பேஜஸ் போதும். ஒரு 6 பேஜஸா? 3 4 7 பேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோடதை பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு நவபார் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு லோகோ இருக்குது. இப்போ நம்ம கண்டென்ட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மெட்டா டைட்டில்னு ஒன்று கொடுத்துருக்கோமா, இதை எடுத்து இந்த டைட்டிலை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கே கொடுக்க போகிறேன்? இங்கே மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ மெட்டாவில் இந்த டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதில் போய் போட போகிறேன். ஓகேவா? கண்டென்ட்டுக்குள்ளே போட போகிறேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த பேஜை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? இங்கே கொடுத்துருங்க. இந்த கண்டென்ட்டை எடுத்து டைட்டிலில் இதை கொடுத்துருங்க. ஓகேவா? கண்டென்ட்டில் இதை கொடுத்துடலாம். அந்த கண்டென்ட்டில் இந்த டெஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஹீரோன்னு ஒன்று பண்ண போகிறோம். ஹீரோனா என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பேனர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஒரு பேனர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறது. சரியா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பை பாய்.